ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். நம்ம சேனலில் ரொஸ்டபோட் ஜாப் ரிலேட்டடாக இதுக்கு முன்னாடி ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருக்கிறோம். பார்க்காதவங்க ஃபஸ்ட் அந்த வீடியோ பார்த்துட்டு வாங்க. நம்மளோட பழைய வீடியோவிலே முக்கியமான டீட்டெயில்ஸ் எல்லாம் கவர் ஆகிருந்தாலும் நிறைய பேர் நிறைய டவுட்ஸ் கேட்டிருந்தீங்க. ஸோ இன்றைக்கான வீடியோவில் ஒரு ரொஸ்டபோட்டோட ஒரு நாள் வாழ்க்கை அந்த ரிக்கில் எந்த மாதிரி இருக்கும் அப்படிங்கிறத நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ ஓரளவுக்கு நமக்கு டவுட்ஸ் எல்லாம் கிளியர் பண்ணுறதுக்கு இந்த வீடியோ கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ரொஸ்டபோட் மட்டும்தான் இல்லாமல் ரிக் லைனில் யாராக இருந்தாலும் அவங்களோட ஒர்க் ஹவர்ஸ் 12 ஹவர்ஸ் கண்டிப்பாக இருக்கும். இது ஒரு கம்பெனிக்கு ஏற்ற மாதிரி மாறும். மேபி நம்ம டே 6 to 6 பார்க்கலாம், நைட் 6 to 6 பார்க்கலாம், இல்லை 12 to 12, நைட் 12 to 12, 7 to 7. இது ஒரு கம்பெனிக்கு ஏற்ற மாதிரி சேஞ்ச் ஆகும். பட் யாராக இருந்தாலும் நம்ம 12 ஹவர்ஸ் டியூட்டி பார்க்குற மாதிரி தான் இருக்கும். நம்ம ஒர்க்குமே நம்ம எந்த லொக்கேஷனில் ஒர்க் பண்ணுறோங்கிறதுக்கு ஏற்ற மாதிரி சின்ன சின்ன சேஞ்சஸ் இருக்கும். இப்போ ஆன்ஷோர்னால் அது ஒரு பேட்டர்னில் இருக்கும், ஆஃப்ஷோர்னால் அங்கே ஒரு வித்தியாசமாக இருக்கும். அதே மாதிரி இப்போ ஒரு ட்ரில் ஷிப்லேயோ இல்லை ஒரு செமி சப்மர்ஜிபிள்லேயோ இருக்கோன்னா அது ஒரு பேட்டர்னில் இருக்கும். எக்ஸாம்பிள் பார்த்தோன்னா, இப்போ நம்ம ஒரு ஆன்ஷோர் ரிக்கில் ஒர்க் பண்ணுறோன்னா மேபி நமக்கு அக்காமடேஷன் பக்கத்துலேயே இருக்கும்னு சொல்ல முடியாது. ரிக்லேருந்து ஒரு 1 hour ட்ராவல் டிஸ்டன்ஸில் இருந்த மாதிரி இருக்கும். ஸோ அப்போ நம்ம மார்னிங்கும் ஒரு 1 hour ட்ராவல் பண்ணுற மாதிரி இருக்கும், ஈவினிங்கும் ஒரு 1 hour ட்ராவல் பண்ணுற மாதிரி இருக்கும் ஆன்ஷோரில் இருந்தால். இதுவே நம்ம ஆஃப்ஷோரில் இருந்தோம்னா நம்ம வெசல்லே நமக்கு அக்காமடேஷன் இருக்கிறனால அதுங்க நமக்கு அந்த 1 hour அட்வான்டேஜ் தான். நம்ம பக்கத்துலேயே இருக்கிறனால டக்குன்னு போயிடலாம். பட் ஆன்ஷோர்லன்னு பார்த்தோன்னா நம்ம சிட்டி பக்கத்துலேயே இருக்கிறனால நமக்கு ஏதாவது திங்ஸ் வாங்கணும், ஏதாச்சும் ஒரு விஷயமா நம்ம சிட்டிக்கு போனோன்னா ரொம்ப ஈஸி. நம்ம ஈவினிங் ஒர்க் முடிஞ்சதுக்கப்புறம் கூட போயிட்டு வந்துடலாம். அதில் ட்ராவல் டிஸ்அட்வான்டேஜாக இருந்தாலும் நமக்கு சிட்டி பக்கத்துலேயே இருக்கிறனால அது ஒரு அட்வான்டேஜாக கூட இருக்கலாம். இந்த மாதிரி ஒரு இடத்துக்கும் அட்வான்டேஜஸும் இருக்கும், டிஸ்அட்வான்டேஜஸும் இருக்கும், ஆன்ஷோர் ஆஃப்ஷோர் ரெண்டுத்துலேயும். எக்ஸாம்பிளுக்கு நம்ம மார்னிங் 6 o'clock நமக்கு ஷிஃப்ட்டு ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னா நம்ம ஒரு 15 minutes இல்லைன்னா 20 minutes ஏர்லியராக வர மாதிரி இருக்கும். நம்ம ஃபுட்டு எதர் நம்மளோட லொக்கேஷனில் கிடைக்கும், இல்லைனா நம்ம அக்காமடேஷன் ஏரியாவிலே ஃபுட்டு சாப்பிட்டு வர மாதிரி தான் இருக்கும். ஃபுட் அண்டு மற்ற விஷயங்கள்லாம் கம்பெனியே ப்ரொவைட் பண்ணிடுவாங்க. அதில் நம்ம எந்த டென்ஷன் எடுக்க தேவையில்லை. நம்ம 6 o'clock டியூட்டியில் போகிறதுக்கு முன்னாடியே நமக்கு சேஃப்டி மீட்டிங் தருவாங்க. இது ட்ரில்லிங் க்ரூவில் இருக்க எல்லாரும் அட்டன் பண்ணுவாங்க. அந்த டைமிங்கில் யாரெல்லாம் ஷிஃப்ட்டில் ஜாயின் பண்ண போகிறாங்களோ அவங்க கண்டிப்பாக இந்த மீட்டிங் டெய்லியும் அட்டன் பண்ணி தான் ஆகணும். இந்த மீட்டிங் எந்த மாதிரி இருக்குன்னா, இது நமக்கு சேஃப்டி ஆஃபீஸர் HSC கண்டக்ட் பண்ணுவாங்க. இதில் ரிக் மேனேஜர், DSL, ARM முக்கியமான எல்லாருமே இருப்பாங்க. ப்ளஸ் நம்ம க்ரூ, ஃப்ளோர்மேன், ரோஸ்டபோட், ரிக்மேன், இந்த மாதிரி எல்லாருமே அட்டன் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். இந்த மீட்டிங்கில் தான் நமக்கு அந்த நாளைக்கான ஒர்க் என்னது, அந்த ரிக்கில் என்ன நடந்துச்சு, போன 12 மணி நேரம் நம்ம இருந்திருக்க மாட்டோம், நம்மளோட ஆப்போசிட் ஷிஃப்ட்டில் இருந்து அவங்க தான் ஒர்க் பண்ணிகிட்டு இருந்திருப்பாங்க. ஸோ அந்த டைமில் என்ன நடந்துச்சு, இன்னைக்கான நாளில் நம்ம என்ன பண்ணுவோம், அதை எப்படி பண்ணலாம், எது ப்ரிப்பேர் பண்ணணும், இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் நமக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. ப்ளஸ் கம்பெனியில் இருக்கிற விஷயங்கள், சேஃப்டி ரிலேட்டடான விஷயங்கள், சேஃப்டி அவேர்னஸ் பற்றி நமக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நடக்கும். நமக்கு ஏதாவது ப்ராப்ளம் இருந்தாலும் நம்ம இந்த மீட்டிங்கில் நம்ம பேசிக்கலாம். எல்லாரோட பார்ட்டிசிபேஷனும் இருக்கும். இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு இன்றைக்கி நம்ம ஒரு ஜாப் பண்ண போகிறோம் அப்படின்னா, இது நம்ம ஏற்கனவே ஒரு தடவை பண்ணியிருப்போம் இதுக்கு முன்னாடி எப்போயாவது. ஸோ அந்த டைமில் எந்த மாதிரியான சேலஞ்சஸ்லாம் நம்ம ஃபேஸ் பண்ணணும், அதை நம்ம எப்படி அவாய்ட் பண்ணணும், ஸோ இந்த வாட்டி நம்ம அந்த ப்ராப்ளம் வராமல் எப்படி அவாய்ட் பண்ணலாம், இந்த மாதிரி அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ணுவாங்க, இல்லை ஐடியாஸ் தருவாங்க. ஸோ அதுக்கேற்ற மாதிரி அந்த நாளைக்கான ஜாபை எல்லாருமே சேர்ந்து பிளான் பண்ணிப்பாங்க. இந்த சேஃப்டி ப்ரீஃபிங் முடிஞ்சதுமே அவங்கவுங்க அவங்களோட ஒர்க் லொக்கேஷன் போக ஆரம்பிப்பாங்க. ஃப்ளோர்மேன் அவங்களோட ஒர்க் லொக்கேஷன் போவாங்க, ரோஸ்டபோட், ரிக்மேன் அவங்களோட ஒர்க் லொக்கேஷன் போவாங்க. ஏன்னா ஏற்கனவே ரிக் நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்த மாதிரி கண்டினியூவாக 24/7 ரன் ஆகிட்டே தான் இருக்கும். மிடில் ஸ்டாப் பண்ணலாம் முடியாது. எல்லாருமே அவங்கவுங்க ஸ்பாட்டில் இருப்பாங்க. ட்ரில்லர், AD, ARM எல்லாருமே அவங்கவுங்க பொசிஷனில் இருக்கும்போது அவங்களோட ரிலீவர்ஸ் இப்போ இந்த ஷிஃப்ட்டு ஸ்டார்ட் ஆகும்போது அவங்க போய் தான் அந்த ஸ்பாட்டில் ரிலீவ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஒரு டீம் போய் அந்த ஆப்போசிட் ஷிஃப்ட்டில் இருக்கிறவங்கள ரிலீவ் பண்ணால் தான் அவங்க திரும்ப அக்காமடேஷன் போய் அவங்களுக்கு 12 hours ரெஸ்ட் எடுத்துக்கிட்டு திரும்ப நம்ம 12 hours கம்ப்ளீட் ஆகும்போது அவங்க சேம் இதே பேட்டர்னில் நம்மளை ரிலீவ் பண்ணுவாங்க. இது டெய்லியும் நடந்துக்கிட்டே இருக்கும். இந்த டியூட்டி ஸ்டார்ட் ஆகிற டைம்லேயே ரொஸ்டபோட்ஸுக்கு அவங்களோட ஜாப் என்ன மாதிரி இருக்கும் என்னைக்கு அப்படிங்கிறது தெரிஞ்சிடும். ஏன்னா ஓரளவுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் ஆனவங்க அந்த ரிக்கில் நடக்கிற ஆப்ரேஷனை வச்சு அங்கே இன்றைக்கான ஜாப் எந்த மாதிரி இருக்கும் அப்படிங்கிறத கெஸ் பண்ணிடுவாங்க.
ப்ளஸ் அவங்களுக்கான சூப்பர்வைசர்ஸும் இருப்பாங்க. இப்போ ஆஃப்ஷோரில் பார்த்தோன்னா கிரெயின் ஆப்ரேட்டர் இருப்பாங்க, ஆன்ஷோர்லனா அதுக்கான ஃபோர்மேன்ஸ் இருப்பாங்க. ஸோ அவங்க மார்னிங்கே வந்துட்டு தனியாக அவங்களுக்கான இன்னொரு மீட்டிங் இருக்கும். அதில் வந்துட்டு அன்னைக்கான ஜாப் என்ன அப்படிங்கிறத அவங்க ஹேண்ட் ஓவர் கிடச்சிரும். ஸோ அதை வந்துட்டு அவங்க ரொஸ்டபோட்ஸுக்கு கொடுப்பாங்க. ரொஸ்டபோட்டோட பேசிக்கான ஜாப் எந்த மாதிரி இருக்கும்னா, இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ஆப்ரேஷன் ஓரியன்ட் தான். ரிக்கில் அந்த டைமில் என்ன ஜாப் நடந்துக்கிட்டு இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி தான் எல்லாரோட ஜாபுமே இருக்கும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு இப்போ ட்ரில்லிங் நடந்துக்கிட்டு இருக்குது அப்படின்னா, இப்போ ஒரு செக்ஷன் ட்ரில் பண்ணும்போதே அந்த செக்ஷன் முடிஞ்சு நம்ம கேசிங் பண்ணுவோம். ஸோ அதுக்கான ப்ரிப்பரேஷன் வந்து ட்ரில்லிங் பண்ணும்போதே வந்துட்டு ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ இப்போ நம்ம ஆஃப்ஷோர்லேயோ ஆன்ஷோர்லேயோ எங்கே இருந்தாலும் நமக்கு கேசிங் வந்துட்டு சப்ளை ஆகிட்டே இருக்கும். ஸோ அதோட லோடிங் அண்ட் ஆஃப் லோடிங்கில் வந்துட்டு ரொஸ்டபோட்ஸ் இன்வால்வ் ஆகிருப்பாங்க. ஸோ அதோட ப்ரிப்பரேஷனும் நடக்கும். சென்ட்ரலைசர் போடுவாங்க, ட்ரிஃப்டிங் பண்ணுவாங்க, மெஷர்மெண்ட் எடுப்பாங்க, க்ளீனிங் நடக்கும். இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் ரொஸ்டபோட்ஸ் வந்து ப்ரிப்பேர் பண்ணுற மாதிரி இருக்கும். இது வந்து ஒரு எக்ஸாம்பிள். அதே மாதிரி இப்போ ட்ரில்லிங் பண்ணிகிட்டு இருக்கும்போதே லாஸஸ் ஆகிற ஜோன் ஏதாச்சும் நம்ம ட்ரில் பண்ணுறோன்னா லாஸஸ் நிறைய இருக்கும். ஸோ அந்த டைமில் நமக்கு மட்டு நிறைய தேவைப்படும். அப்படி தேவைப்படும் போது ரொஸ்டபோட்ஸ் வந்து உடனே மிக்சிங்க்கு போகிற மாதிரி இருக்கும். அதே மாதிரி ட்ரில்லிங் டைமில் மட் பம்ப் வந்து கண்டினியூவாக ரன் ஆகிட்டே தான் இருக்கும். ஹை ப்ரெஷரில் பம்ப் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. ஸோ அந்த டைமில் மேபி மட் பம்பில் இருக்கிற சீட் வால், பிஸ்டன் இந்த மாதிரி ஏதாவது ஒன்றும் டேமேஜ் ஆகலாம். அந்த மாதிரி டைமில் டெரிக்மேன்ஸுக்கு வந்து ரொஸ்டபோட் வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருப்பாங்க. 1-2 ரொஸ்டபோட்ஸ் வந்து டெரிக்மேன் கூட ட்ரில்லிங் டைமில் எப்போயே இருக்கிற மாதிரி இருக்கும். ஒர்க்குக்கு நடுவிலே வந்துட்டு நமக்கு டீ பிரேக், ஃபுட் டைம் எல்லாம் கிடைக்கும். ஃபுட் டைம் வந்துட்டு 1 hour இருக்கும். அதே மாதிரி டீ பிரேக் வந்துட்டு 1/2 hour இருக்கும். இது 1/2 hour அந்த 1 hourமே வந்துட்டு நம்ம ரொட்டேஷன் பேட்டர்னில் தான் வந்துட்டு போகிற மாதிரி இருக்கும். சப்போஸ் இப்போ ஒரு ஒர்க் நடந்துகிட்டு இருக்குன்னா 2 பேர் ஸ்பாட்டில் நிற்பாங்க, மீதி 2 பேர் போய் சாப்பிட்டு வர மாதிரி இருக்கும். நம்ம சாப்பிட்டு வந்ததுக்கப்புறமா மீதி இருக்கிற 2 பேர் போவாங்க. ரொஸ்டபோட்ஸ் எப்போயாவது ஃப்ரீயாக இருந்தாங்கன்னா ஃப்ளோர் மேன் கூட ரிக் ஃப்ளோரில் ஒர்க் பண்ணவும் போவாங்க. எதுக்காக அப்படின்னா, இப்போ ஒரு 4 ஃப்ளோர்மேன்ஸ் இருக்காங்கன்னா 2 பேர் ஃபுட் டைம் போனாங்கன்னா 2 பேர் தான் இருப்பாங்க. முக்கியமான டைமில் வந்துட்டு ஒர்க் பண்ணும்போது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஸோ அந்த டைமில் ஒரு சீனியர் மோஸ்ட் ரொஸ்டபோட் யார் இருக்காங்களோ அவங்க போய் ஹெல்ப் பண்ணுற மாதிரி இருக்கும். இது போகவே வந்துட்டு ரொஸ்டபோட்ஸுக்கு ஃப்ரீ டைம் இருந்துச்சு அப்படின்னா ரிக் லொக்கேஷனை வந்துட்டு நீட் அண்ட் க்ளீனாக வைக்கிற மாதிரி இருக்கும். ஏதாவது ஒரு எக்யூப்மெண்ட் மெயின்டெனன்ஸோ இல்லை க்ளீனிங் ஒர்க்ஸோ இதெல்லாம் வந்துட்டு ரொஸ்டபோட்ஸ் தான் பண்ணுற மாதிரி இருக்கும் அவங்களோட ஒர்க் லொக்கேஷனில். ரொஸ்டபோட் ஜாப் வந்துட்டு கொஞ்சம் ஹெவியான ஜாப் தான். நம்ம எப்போவுமே வந்துட்டு நடந்துக்கிட்டே இருக்கிற மாதிரி இருக்கும், ஸ்வெட் ஆகிற மாதிரி இருக்கும், இதில் கிளைமேட் பிரச்சனை வேறு இருக்கும். இதெல்லாம் வந்துட்டு நம்ம ஃபேஸ் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். ரொஸ்டபோட் அப்படி தான் இல்லை, ட்ரில்லிங் லைனில் கரியர் ஸ்டார்ட் பண்ணோன்னு எந்த பொசிஷனில் இருந்தாலுமே இது வந்துட்டு ஒரு சேலஞ்சிங்கான ஜாப் தான். நம்ம சும்மா உட்காந்து சேலரி வாங்கிட்டு போகிறதெல்லாம் ரிக்கை பொறுத்த வரைக்கும் நடக்காது. நம்ம வந்துட்டு ஹெவியாக ஒர்க் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். சீனியர் பொசிஷன் போக போகலாம் அவ்வளோ ஹெவியான ஜாப் நம்ம பண்ணுற மாதிரி இருக்காது. அப்படின்னாலும் சீனியர் பொசிஷன் போகும்போது ரிக்கில் வந்துட்டு ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் அதிகமாக இருக்கும். மற்ற ஃபீல்டெல்லாம் கம்பேர் பண்ணும்போது இந்த ரிக் லைனில் வந்துட்டு ரிஸ்க்குமே அதிகம் தான். நம்ம வந்துட்டு ஹெவி எக்யூப்மெண்ட்ஸோடு ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும். அதே மாதிரி நம்ம ஒரு நம்ம ட்ரில் பண்ணும்போது எந்த ப்ராப்ளம் வரோன்னு நமக்கு முன்னாடியே வந்து நம்ம டிசைட் பண்ண முடியாது. நமக்கு என்ன தான் ரிசர்ச் பண்ணி நமக்கு டீட்டெயில்ஸ் இருந்தாலுமே ஒரு ட்ரில் பண்ணும்போது என்ன ஆகும்னு நம்ம சொல்லவே முடியாது. திடீர்னு H2S ப்ராப்ளம்ஸ் வரலாம், ப்ளோ அவுட், கிக் இந்த மாதிரியான விஷயங்கள் கூட நடக்கலாம். ஸோ அந்த மாதிரியான இதுவும் நம்ம மைண்டில் வச்சுக்கணும். ரொஸ்டபோட் ஜாபில் ஜாயின் பண்ணணும்னு ஐடியாவில் இருக்கிறவங்க இந்த விஷயங்களை எக்ஸ்பெக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ வீடியோ பிடிச்சிருந்தா லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள், அவங்களும் யூஸ் பண்ணிக்கட்டும்.